நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். ராமர் கோவில் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு எச்சரிக்கை பிறப்பித்திருக்கிறது. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்திற்காக திரட்டப்பட்ட நிதியில் மோசடி நடந்ததாக கூறப்படும் வழக்கை அரசியலாக்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இது தொடர்பான முழு விவரங்கள். அயோத்தி ராமர் கோயில் கட்டுமானத்திற்காக திரட்டப்பட்ட நிதியில் மோசடி நடந்ததாக கூறப்படும் வழக்கை அரசியலாக்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. இது வெறும் குற்ற வழக்கு மட்டுமே என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் நிதி மோசடி வழக்கு தொடர்பாக CBI விசாரணை நடத்தக்கூடிய தாக்கல் செய்த பொதுநல மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. விசாரணையின் போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும், நீதிமன்றங்கள் அரசியல் செய்வதற்கான இடம் இல்லை என்றும், இது ஒரு சாதாரண குற்ற வழக்கு என்றும், முறையான விசாரணை நடப்பதை உறுதி செய்வதே எங்கள் வேலை என்றும் குறிப்பிட்டார். மேலும் நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவின்படி இந்த வழக்கின் தற்போதைய விசாரணை நிலை குறித்த அறிக்கையை மத்திய அரசு இன்று தாக்கல் செய்தது. அதில் குறிப்பாக இந்த உத்தரப்பிரதேச அரசின் தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உண்மை கண்டறிய அமைக்கப்பட்டுள்ள அந்த சிறப்பு புலனாய்வு குழு தற்போது காவல்துறை விசாரித்து வருவதாகவும், இதில் முதல் கட்டமாக குற்றம் நடந்துள்ளதை கண்டறிந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கின் விசாரணை ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவிடமே ஒப்படைக்கலாமா அல்லது என்று அரசிடம் கேட்டு வழக்கை தெரிவிக்க நீதிமன்றம் தற்போது விசாரணையை தள்ளி வைத்துள்ளது. மேலும் 3 அல்லது 4 நாட்களுக்கு பிறகு இந்த வழக்கை மீண்டும் எடுத்துக் கொள்வதாகவும், விசாரணை முறையை ஆய்வு செய்வோம் என்றும், அந்த SITயில் மூத்த அதிகாரிகள் இடம்பெறுவதா அல்லது இந்த SITயை மாற்றி அமைப்பதா என்பது குறித்து உச்சநீதிமன்றம் விரைவில் உத்தரவு பிறப்பிக்கும் என்றும், தற்போதைய விசாரணைக்கும் ஒரு SIT அமைக்க முடியுமா என்று அரசிடம் கேட்டு தெரிவிக்கவும் சொலிசிட்டர் ஜெனரலுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.